அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வாக முழு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்க போகிறார் சந்திரன். இந்த வேளையில் இதை மட்டும் செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிச்சயமாக கிரகண தோஷம் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்வில் பல அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பாம்பு விழுங்குவது என்பது சந்திர கிரகணம் என்றும், சூரியனை பாம்பு விழுங்குவது சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும்போது உறுதியாகவே ராகு கேதுவின் பழிவாங்கல் அமைப்பாக தான் இருக்கிறது. சூரியனை வலுவிழக்க செய்யும் தருணம் சூரிய கிரகணம் என்றும், சந்திரனை வலுவிழக்க செய்யும் தருணம் சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சந்திர கிரகணம் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இரவு 9:56 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1:52 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வேளையில் நிச்சயமாக சில விஷயங்களை கடைபிடிப்பது நம்மளுடைய வாழ்வில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்தியா உட்பட ஆஸ்திரேலியா, ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த கிரகணம் முழுமையாக தெரியும். முழு சந்திர கிரகணம் என்பதால் வானம் தெளிவாக இருந்தால் நாம் அனைவருமே பார்த்து மகிழலாம். அதனால் எந்த விதமான தவறும் இல்லை. போன்ற அதிசய நிகழ்வுகளை பார்ப்பது என்பதும் ஒரு விதமான வரமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த நிகழ்வுகளால் சில கதிர்வீச்சுகள் உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே சமயம் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளை என்பது இறைவன் வலுவிழக்கும் நேரம் என்பதால் சில விஷயங்களை கடைபிடித்தால் நிச்சயமாக கிரகண தோஷம் நீங்கி நம்மளுடைய வாழ்வில் பல யோகம் உண்டாகும் என்பதும் யதார்த்தமான உண்மை. இது அறிவியலா ஆன்மீகமா என்று கேட்டால் நிச்சயமாக அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அறிவியல் இன்றைக்கு சரி என்று ஒன்றை சொல்லியிருக்கும், அதையே நாளைக்கு தவறு என்று மாற்றி சொல்லும். ஆனால் ஆன்மீகம் அப்படியல்ல. முழுக்க முழுக்க மனிதனின் வாழ்க்கையில் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அது ஒருபோதும் மனிதனுடைய வாழ்க்கையை தவறாக வழிநடத்தி செல்லாது. முழுக்க முழுக்க மனிதனின் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அமைப்பாக தான் ஆன்மீகம் பார்க்கப்படுகிறது. இந்த நன்மையை உணர்ந்து கொண்டால் போதும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிரகண தோஷம் நீங்கி பல நன்மைகள் உறுதியாக கிடைக்கும். பொதுவாக இந்த சந்திர கிரகணம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பழிவாங்கல் அமைப்பு என்று சொல்லிவிட்டோம். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுக்கிறார்கள். அப்படி பெற்ற அமிர்தத்தை விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு அசுரர்களுக்கும் கொடுப்பேன் என்று கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதை பார்த்த அசுரர் ஒருவர் தேவர் வரிசையில் தேவர் வடிவம் கொண்டு அமர்ந்து விடுகிறார். அவரின் ஒரு புறம் சூரியனும் மற்றொரு புறம் சந்திரனும் இருக்க இதை கவனிக்காத விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்தில் வரிசையாக அந்த அமிர்தத்தை கொடுத்து வருகிறார். அப்படி கொடுக்கக்கூடிய வேளையில் அவரும் அசுரராக இருந்த அவரும் தேவர் வடிவத்தில் அதை பெற்று ஒன்று விடுகிறாருங்க. இதை சூரியனும் சந்திரனும் மோகினி வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு எச்சரிக்கும் போது விஷ்ணு விழித்து அந்த அசுரரை தலை துண்டித்து வெட்டி விடுகிறார். அப்படி தலை துண்டிக்கும் போது தலை ஒரு திசையிலும் உடல் ஒரு திசையிலும் சென்று விழுகிறது. அப்படி விழுந்த தலையும் உடலும் அந்த அமிர்தத்தை பருகியதால் புனிதத்துவம் அடைகிறது. அப்படி புனிதத்துவம் அடைவதோடு மட்டுமல்லாது மிகவும் கடுமையாக தவம் இருக்கின்றன. அப்படி தவம் இருப்பதால் இறைவனின் அருளால் நவகிரக அந்தஸ்தை பெறுவதோடு மட்டுமல்லாது பாம்புவின் அமைப்பும் கொடுக்கப்படுகிறது. வெறும் தலை மட்டும் இருக்கக்கூடிய பகுதியில் பாம்புவின் உடல் இணைகிறது. அதே போன்று வெறும் உடல் மற்றும் இருக்கக்கூடிய பகுதியில் பாம்புவின் தலை இணைந்து சாயா கிரகம், அசையா கிரகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மற்ற கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் வல்லமை என்பது அபரிவிதமாக வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படக்கூடிய ராகு மிக வலுவாக சுக்கிரனுக்கு இணையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார். அதேபோன்று மோட்சக்காரகரான கேது நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நர் வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாருங்க. இப்படி பலன்களை கொடுத்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற இந்த சம்பவமானது
சூரியன் சந்திரன் என்பதால் அவற்றை பழிவாங்கும் நிகழ்வாக தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தற்போது 7ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெற இருக்கிறது. சூரிய கிரகணம் என்பது சூரியனின் ஆற்றல் இழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஆற்றல் முழுவதும் நேரடியாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் வருகிறார். அந்த ஆற்றலை தடுப்பதால் சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் வலுவிழக்கவில்லை, உண்மையில் சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதுதான் அதற்கான அர்த்தம். பூமிக்கு முழுமையாக சூரியனின் ஒளி வராமல் சந்திரன் அவற்றை தடுத்து சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய ஆற்றல் சந்திரனின் அமைப்பில் உண்டு. அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சந்திரனினுடைய ஆற்றலை குறைக்கும் தன்மையாக பார்க்கப்படுகிறது. சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது சூரியனினுடைய ஒளி நேரடியாக சந்திரனில் பட்டு சந்திரன் பிரதிபலிப்பார். ஆனால் பூமி நடுவில் வரும்போது சூரியனினுடைய ஒளி சந்திரனுக்கு சென்றடையாமல் விடுகிறது. இதனால் சந்திரன் மங்கலான ஒரு தோற்றத்தையோ அல்லது கருமையான ஒரு தோற்றத்தையோ வெளிப்படுத்துவார். முழுமையாக பூமி மறைக்கும் போது முழு சந்திர கிரகணமாக ஒளிச்சிதறல் காரணமாக சிவப்பு நிறத்தில் சந்திரன் பிரகாசமாக ஒளியை வெளிக்கொணர்வார். இப்படி சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் வலுவிழக்கும் தன்மைதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் முழுமையாக அதிசய நிகழ்வாக இருப்பதால் சரியாக இந்த சந்திர கிரகணத்தின் போது சில விஷயங்களை கடைபிடியுங்கள். உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே ஜென்மராசியில் ராகு இருக்கும் போது அவருடன் சந்திரன் இருக்கக்கூடிய வேளையில் நடைபெறுகிறது. ராசியின் ஆதரான சனி பகவானும் 2ல் இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே அவரும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. 3 கிரகநிலைகள் ஜென்மத்திலும் அப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மோட்சகாரகரான கேதுவும் வித்யாகரகரான புதனும் இணைந்திருக்கின்றன. மிக வலுவாக குரு 5ல் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் நவ கிரக நிலைகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திர கிரகணத்தின் போது இந்த விஷயங்களை கடைபிடித்தால் பல சிரமங்கள் நம்மளுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். உறுதியாகவே அதில் என்ன செய்யக்கூடாது என்றால் இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் குழந்தைகள் நோய்வாய்ப்பெற்றவர்கள் முதியவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதால் கிரகண தோஷம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் சில நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. இந்த வேளையில் உணவு பயன்படுத்துதல் உணவு சமைத்தல் அதே போன்று காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். உணவு சமைத்தல் உள்ளிட்ட பணிகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும். கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக உணவு சாப்பிடுதல் தண்ணீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது. இந்த கிரகணம் இரவு வேளையில் வருகின்றது என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் இரவு நேர பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்கள். அப்போது கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் உடல் ரீதியாக சில தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். அதே போன்று பயணங்களை மேற்கொள்ளுதல் வெளியில் சுற்றுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷங்களை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தர்ப்பை துளசி மற்றும் போரை பொருட்கள் போன்றவற்றை உடன் எடுத்து செல்லும் போது கிரகண பாதிப்புகளும் கிரகண தோஷங்களும் சற்று குறையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதே சமயம் இந்த வேளையில் மங்களகரமான பல காரியங்களை மேற்கொள்ளுதலை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. எதை செய்தாலும் அதை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளும் போது பல நெருக்கடிகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு உறுதியாக விலகும். மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறும் போது இறைவனும் தனது சக்தியை ஆற்றலை இழக்கிறார். எனவே அந்த நேரத்தில் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும். எனவே வீட்டில் இருப்பதே கால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தியானம் செய்யுங்கள். நேர்மறையான எண்ணங்களுடன் இறைவனிடம் மன்றாட்டை வையுங்கள். அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது
இந்த வேளையில் கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு தவறாமல் வீட்டை சுத்தம் செய்யுங்கள். கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி நன்மை விரைவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதே சமயம் போன்ற விஷயங்களை சரியாக செய்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகண தோஷம் நீங்கி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே சமயம் வானில் நடைபெறக்கூடிய இந்த அதிசய நிகழ்வை பார்க்கலாமா என்றால் நிச்சயம் தவறாமல் பாருங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். சில கதிர்வீச்சு போன்றவற்றை இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு.